Children, welcome to science class. So in last class, what are the topics now we saw? We saw about the large intestine, small intestine. In pancreas பார்த்தோம், pancreas, then அது வந்துட்டு absorption of food, assimilation of food, then large intestine, small intestine பார்த்தோம். Next now we are going to see the chart showing in digestive enzymes. So இந்த chartல வந்து என்ன காட்டுறாங்கன்னா digestive enzymes நம்ம கிளான்ஸில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் என்னென்ன, அது என்ன ப்ராடக்ட் டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட்ஸ் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைஜஸ்டிவ் கிளான்ஸ், என்சைம்ஸ், சப்ஸ்ட்ரேட் அதாவது நியூட்ரியன்ட், அதில் என்னென்ன நியூட்ரியன்ட் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டைஜஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அதுலேருந்து என்ன ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது. ஸோ சலைவரி கிளான்ஸ் எங்கே இருக்குங்கிறது தெரியும் இல்லைங்களா. சப்மாக்சிலரி, சப்மாண்டிபுலர் கிளான்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ சலைவரி கிளான்ஸில் இருக்கக்கூடிய என்சைம் என்னென்னா டியாலின், சலைவரி அமிலேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஸ்ட்ரேட் அதில் நியூட்ரியன்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ச், நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்ஸ், அங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளை அது டைஜஷன் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அப்போ ஸ்டார்ச் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அதில் டைஜஸ்ட் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னது மால்டோஸ். ஸோ ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டைஜஷன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னது மால்டோஸ். அதிலே வந்துட்டு பெப்சின். அடுத்தது கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் இருக்குது. கேஸ்ட்ரிக் கிளான்ஸில் அதாவது என்சைம்ஸ் என்ன என்சைம்ஸ் இருக்குன்னா பெப்சின். அந்த சப்ஸ்ட்ரேட் நியூட்ரியன்ட்ஸ் என்ன இருக்குது, ப்ரோட்டீன்ஸ், ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டைஜஷன், பெப்டோன்ஸ். அடுத்தது ரெனின்ங்கும்போது இன்ஃபேண்ட்ஸ் குழந்தைகளுக்கு உள்ளது. மில்க் ப்ரோட்டீன் ஆர் கேசினோஜன், அதாவது மில்க் ப்ரோட்டீன் ஆர் கேசினோஜன். கார்டில்ஸ் மில்க் டு ப்ரொடியூஸ் கேசின் ப்ரோட்டீன். அடுத்தது பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ், பேன்க்ரியாட்டிக் அமிலேஸ், அதோட நியூட்ரியன்ட்ஸ் என்ன இருக்குது ஸ்டார்ச், அது என்னவா கன்வெர்ட் ஆகுது மால்டோஸ். ட்ரிப்சின், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பெப்டோன்ஸ், பெப்டைட்ஸாகவும் அமினோ ஆசிட்ஸாகவும் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டைஜஷன் நமக்கு கிடைக்குது. அடுத்தது சைமோட்ரிப்சின், அதோட நியூட்ரியன்ட் வந்து என்னென்னா ப்ரோட்டீன், புரோட்டோசஸ், பெப்டோன்ஸ், பாலிபெப்டைட், ட்ரை அண்ட் டைபெப்டைட்ஸ். இதெல்லாமே பேன்க்ரியாட்டிக் கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த என்சைம் செக்ரீட் ஆகுது, அந்த டைஜஷன் ப்ராடக்ட் என்ன கிடைக்குதோ அதுதான். அடுத்தது பேன்க்ரியாட்டிக் லிப்பேஸ், இமால்சிஃபைடு ஃபேட்ஸ். இமால்சிஃபைட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்னா, அதாவது குழம்பாக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அதாவது குழம்பு மாதிரி அந்த ஃபேட் வந்து டைஜஸ்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுலேருந்து என்ன கிடைக்குது நமக்கு ப்ராடக்ட்டு, ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால். ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் டைஜஷன்னா டைஜஷனுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னங்கிறது தான் இது. அடுத்தது இன்டெஸ்டினல் கிளான்ஸ், மால்டோஸ், குளுக்கோஸ் அண்ட் குளுக்கோஸ். ஸோ அப்போ இது வந்து என்சைம்ஸ், என்ன என்சைம்ஸ் வந்து வேலை செய்யுது, அடுத்தது அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட், அடுத்தது அதில் ப்ராடக்ட் ஆஃப் டைஜஷன் என்ன கிடைக்கிது, மால்டோஸ், குளுக்கோஸ் அண்ட் குளுக்கோஸ். லாக்டோஸ், குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ். சுக்ரோஸ், அது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். அடுத்து லாஸ்ட்டாக லிப்பேஸ், ஃபேட்ஸ், fatty acids and glycerol. So these are all the charts showing the digestive enzymes. Next நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு இது கொடுத்துருக்காங்க ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட் எப்படி சாப்பிட்றோம், மவுத், அது எதுக்குள்ளே என்ட்ரு ஆகுது மவுத். ஸோ இன்ஜெக்ஷன் அது. அடுத்தது பக்கல் கேவிட்டி, அந்த வாயின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பகுதி மவுத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் வந்து அந்த சீக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கண்ணம், அந்த வாயை திறக்கிற இடம் தான் வந்துட்டு பக்கல் கேவிட்டி. அதாவது டைஜஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் பிகின். அங்கே தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்ன பண்ண ஆரம்பிக்குது, சலைவாவோட உள்ளே போய் டைஜஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்குது. அடுத்தது பேரிங்ஸ் தான் என்னென்னு தெரியும், குரல் வலை. ஃபுட் பாஸ்ட் ஃப்ரம் பக்கல் கேவிட்டி டு பேரிங்ஸ். நம்ம சாப்பிட்ட உணவு எது வழியாக போகுது, அந்த குரல் வலையாக போகுது. அடுத்தது ஈசோபேகஸ்ங்கும்போது உணவு குழல். ஸோ மூமெண்ட் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் பேரிங்ஸ் டு ஈசோபேகஸ் அண்ட் டு ஸ்டொமக். ஈசோபேகஸ்லேருந்து மூமெண்ட்டில் போயிட்டு எங்கே போய் சேருது, ஸ்டொமக்குக்கு போய் சேருது. ஸ்டொமக்கில் என்ன இருக்கும், HCl ஆசிட், அந்த டைஜஷன் அந்த ஆசிட் செக்ரீட் ஆகும். அப்போ டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், ஸ்டொமக்கில் போயிட்டு டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் நடக்குது, ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் ஆகுது. அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன வேலை பண்ணுது, டைஜஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாம் ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆனது அப்சார்ப் பண்ணுது. சிம்பிள் சப்ஸ்டன்சஸ் அப்சார்ப்ஷன், வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சார்ப்ஷன். தென் லார்ஜ் இன்டெஸ்டைன், நெக்ஸ்ட்டு ஆனஸ் இஜெக்ஷன். அடுத்தது வாட்டர் வந்துட்டு வேஸ்ட்டு. ஆனஸ்க்கு அப்புறம் என்னது வேஸ்ட் எக்ஸ்க்ரீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க.
அடுத்தது ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். மெட்டபாலிக் அப்படின்னு சொல்லும்போது வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்னால் வளர்ச்சிதை மாற்றம். ஸோ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூஸ்லி டேக் பிளேஸ் இன் லிவிங் செல்ஸ். லிவிங் செல்ஸில் இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஆல் மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். எதனால் அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குது? அந்த மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த எப்படி அந்த மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா வருது அப்படின்னா பயோகெமிக்கல் ரியாக்ஷன் உள்ளே நடக்குது. ஆர் நாட் யூட்டிலைஸ்டு பை த பாடி பிகாஸ் சர்டைன் நைட்ரஜினியஸ் டாக்ஸிக் வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் ஆர் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு. They are called excretory products. அதாவது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூஸாக லிவிங் செல்ஸில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆல் மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் எல்லா மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸும் எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா பயோகெமிக்கல் ரியாக்ஷனால் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் எல்லா மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸும் பாடி நம்மளோட உடல் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்காது, எடுத்துக்காது. நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு ஏன் அப்படின்னா அதில் நச்சுத்தன்மை இருக்கும், நைட்ரஜினியஸ் டாக்ஸிக் வேஸ்ட் இருக்கும். And not utilized by the body because certain nitrogenous toxic waste substances அதில் இருக்கும் are also produced. இப்போ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, they are called excretory products. In human beings urea is the major excretory ப்ராடக்டாக இருக்குது. நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸில் வந்து எது மேஜர் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்டாக இருக்குதுன்னா யூரியா. ஸோ the tissues and organs associated with the removal of waste products constitute the excretory system. அப்போ எந்த டிஷ்யூஸ் எந்த ஆர்கன்ஸ் இந்த வேலையை பண்ணுதோ, ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுதோ அந்த சிஸ்டம்க்கு பேர் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரிஞ்சுதுங்களா? ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் அதாவது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூஸாக லிவிங் செல்ஸில் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆல் மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை எங்கேருந்து நமக்கு அந்த எல்லா மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸும் கிடைக்குதுன்னா பயோகெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக நடக்குது. ஆனால் எல்லா மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸும் யூட்டிலைஸ் பண்ணாது, பாடி வந்து எல்லா மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணாது. ஆர் நாட் யூட்டிலைஸ்டு பை த பாடி பிகாஸ் ஏன் அப்படின்னா சர்டைன் நைட்ரஜீனியஸ் டாக்ஸிக் வேஸ்ட்டு நச்சுத்தன்மை நிறைந்த நைட்ரஜீனியஸ் வேஸ்ட் அதை யூரியான்னு சொல்கிறோம். சர்டைன் நைட்ரஜீனியஸ் டாக்ஸிக் வேஸ்ட் சப்ஸ்டன்சஸும் அதில் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் பாடி வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுறது இல்லை. நாட் யூட்டிலைஸ்ட் பை த பாடி பிகாஸ் certain nitrogenous toxic waste substances are also produced. They are called excretory products. அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு பேர் வந்து excretory products. In human beings-ல எது அதிகமாக இருக்குன்னா யூரியா. யூரியா இஸ் த மேஜர் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்டாக இருக்கும். The tissues and organs associated with the removal of waste products. எந்த டிஷ்யூஸ் எந்த ஆர்கன்ஸ் வந்து இந்த ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு உதவியாக இருக்குதோ அந்த ஆர்கன் சிஸ்டம்க்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். The removal of waste products constitute the excretory system. அடுத்தது பாருங்கள், the human excretory system consists of a pair of kidney. நம்ம உடலில் வந்துட்டு எத்தனை கிட்னி இருக்குமா? 2 இருக்குது. ஸோ லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் எங்கே இருக்கும் அப்படின்னா வெர்டிப்ரல் காலம், அதாவது நம்மளோட முதுகெலும்புக்கு பின்னாடி இடுப்பு பகுதியில் பின்பக்கத்தில் 2 பீன் ஷேப்டு கிட்னி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ the human excretory system consists of a pair of kidney which produce the urine. கிட்னி வந்து என்ன நமக்கு பண்ணுது? Which produce the urine, a pair of ureters which conduct the urine from kidneys to the urinary bladder. நமக்கு வந்துட்டு அதாவது அடிவயிறு முட்டுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது யூரின் வந்து அர்ஜென்ட்டாக வருது அந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ அது வந்து என்ன பண்ணுதுன்னா கிட்னி வந்து அந்த வேலையே பண்ணுது. கிட்னியில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் தான் இந்த டியூட்டியை பண்ணுது. அப்போ ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் போது இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ பேர் ஆஃப் கிட்னி இருக்கும் which produces the urine. அதாவது நமக்கு வரக்கூடிய அந்த யூரின் அதாவது யூரியா அதை வந்து வெளியேற்றுறதுக்கு அதான். அப்போ which produce the urine. அந்த யூரின் வந்து எது வழியாக கிட்னிலேருந்து எது வழியாக வெளியில் வருதுன்னா யூரேட்டஸ் மூலமாக, பேர் ஆஃப் யூரேட்டஸ் which conduct the urine from kidneys to the urinary bladderக்கு எடுத்துகிட்டு போய் விடுது. நெக்ஸ்ட்டு யூரினரி பிளாடர்லேருந்து நம்ம அவுட் பண்ணுறோம். ஸோ வேர் யூரின் இஸ் ஸ்டோர்டு டெம்பரர்லி இன் யூரேத்ரா. டெம்பரர்லி யூரின் வந்துட்டு எங்கே ஸ்டோர் ஆகுது? ஸ்டோர்டு டெம்பரர்லி and urethra through which the urine is voided by bladder contraction. Contractionனா bladder வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா voidனா வெளியேற்றுறதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? So the human excretory system consists of a pair of kidney which produce the urine, a pair of ureters which conduct the urine from kidneys to the urinary bladder where urine is stored temporarily, and urethra through which the urine is voided by bladder contraction. Bladder contraction னா urinary bladderல டெம்பரரியாக அது ஸ்டோர் ஆகிருக்கும்,
அது சுருங்கும் போது நம்ம யூரின் வந்து எக்ஸ்பெல் வெளியில் அனுப்பிச்சிடுவோம். அதை தான் சொல்கிறாங்க. அப்போ கிட்னியிலேருந்து யுரேட்டஸ் மூலமாக, யுரேட்டஸ்ங்கிறது டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், அந்த டியூப் வழியாக எங்கே போய் சேருதுன்னா யூரினரி பிளாடரில் போய் ஸ்டோர் ஆகுது டெம்பரரியாக. நெக்ஸ்ட்டு யூரினரி பிளாடர் கான்ட்ராக்ட், அதாவது சுருங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக யுரேத்ரா ஓப்பன் ஆகி அது வாய்டட் பை, அதாவது வாய்டட்னா வெளியேற்றுது அப்படின்னு அர்த்தம். இஃப் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் அக்யூமுலேட்டட் அண்ட் நாட் எலிமினேட்டட், அதாவது அக்யூமுலேட்டட்னா சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அக்யூமுலேட்டட் ஆட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, இஃப் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் அக்யூமுலேட்டட் அண்ட் நாட் எலிமினேட்டட், வெளியேற்றலை அப்படின்னா என்னவாயிரும் கண்டிப்பாக, தே பிகம் ஹார்ம்ஃபுல் அண்ட் பாய்சனஸ் டு த பாடி, நம்ம உடலுக்கே அது வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும், ஹார்ம்ஃபுல்லாக இருக்க பாய்சனஸாக மாறிடும். ஹென்ஸ் எக்ஸ்க்ரீஷன் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மெயின்டைனிங் த ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷன். உடல் சீரமைப்பு, உடல் சீராக வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலை வந்து சீரான உடல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். சீரான உடல், அதாவது காலையில் எழுந்த உடனே காலை கடன் முடிக்கிறது, மற்ற வேலைகள்லாம் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா நம்ம உடலுக்கு வந்துட்டு எந்த விதமான கெடுதலும் இல்லை, எந்த விதமான ட்ரபிளும் ஏற்படுத்தாது. சப்போஸ் நம்ம கரெக்டாக மார்னிங் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் வரும், அது தலைவலி ஏற்படுத்தும், இப்படி ஒவ்வொரு ட்ரபிளாக நம்ம பாடியில் கொடுக்கும். ஸோ அப்போ அதை கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு வந்து என்ன பண்ணிடணும், எக்ஸ்க்ரீட் பண்ணிடணும், வெளியேற்றிடணும். ஸோ இப்போ இஃப் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் அக்யூமுலேட்டட்னா ஆட் ஆகிட்டே இருக்குது அப்படியே வெளியேற்றாமல், அண்ட் நாட் எலிமினேட்டட், தே பிகம் ஹார்ம்ஃபுல் அண்ட் பாய்சனஸ் டு த பாடி. ஹென்ஸ் எக்ஸ்க்ரீஷன் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மெயின்டைனிங் த ஹோமியோஸ்டாட்டிக்னா உடல் சீராக வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மெயின்டைனிங் த ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷன் ஆஃப் த பாடி. சம் ஆஃப் த எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ் அதர் தேன் கிட்னி, கிட்னியை தவிர இன்னும் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் என்ன இருக்குன்னா ஸ்கின். Some of the excretory organs other than kidneys or skin remove small amounts of water. Small amounts of water, urea and salts in the form of sweat. நம்ம வந்துட்டு sweat அப்படின்னா என்னது, நம்மளோட வியர்வை மூலமாக ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கும், அதில் யூரியா அண்ட் சால்ட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்வெட்டாக வெளியேறுது. அண்ட் லங்ஸ் என்ன வேலை பண்ணுதுன்னு உங்களுக்கே தெரியும். எக்ஸ்ஹேல், இன்ஹேல், எக்ஸ்ஹேல். ஸோ எலிமினேட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர் த்ரூ எக்ஸ்ஹேலிங். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வேப்பரை வந்து என்ன ஆகுது, வெளியேறுது. இதில் பாருங்கள் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் கிட்னி இருக்குது பாருங்கள், இந்த ரெட் கலரில் இருக்கிறது ரீனல் ஆர்டரி. நெக்ஸ்ட்டு ரைட் கிட்னி, நமக்கு வந்துட்டு நம்ம இப்போ இதில் பார்க்குறதுனால லெஃப்ட் சைடில் தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே பாடிக்குள்ளே இருக்கும்போது இது ரைட் கிட்னி, இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் கிட்னி. டோர்சல் ஐரோட்டா யுரேட்டர், அந்த டியூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கிட்னியிலேருந்து யூரினரி பிளாடர் பாருங்கள், அதாவது பேக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அதாவது ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அதில் தான் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். தென் எக்ஸ்பெல்ட் அவுட், வெளியில் வரும்போது அது யுரேத்ரா வழியாக என்னவாயிரும், வெளியில் வந்துடும். ஸோ இது புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வாட்டர், அப்போ அந்த ஸ்வெட், ஸ்கின், அடுத்த எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் சொல்லும்போது கிட்னிக்கு அடுத்தாப்பில் ஸ்கின் வந்து என்ன பண்ணுது, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், யூரியா அண்ட் சால்ட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்வெட்டாக வெளியேற்றுது. லங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எலிமினேட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர் த்ரூ எக்ஸ்ஹேலிங். அடுத்தது ஸ்கின்னோட வேலை என்ன, ஸ்கின் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கின் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் த பாடி, நம்மளோட பாடியோட ஃபுல்லாக கவர் பண்ணுறது இது ஸ்கின் தான். இட் ஸ்ட்ரெச்சஸ் ஆல் ஓவர் த பாடி, ஸ்ட்ரெச்சஸ்னால் விரிச்சு இழுத்து அப்படியே போத்துன மாதிரி அப்படின்னு அர்த்தம். இட் ஸ்ட்ரெச்சஸ் ஆல் ஓவர் த பாடி இன் த ஃபார்ம் ஆஃப் அ லேயர், நம்ம உடலோட மேல் அமைப்பு இழுத்து போத்துன மாதிரி ஒரு லேயரை கொடுக்குறது இந்த ஸ்கின் தான். ஸோ ஸ்கின் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் த பாடி. இட் ஸ்ட்ரெச்சஸ் ஆல் ஓவர் த பாடி இன் த ஃபார்ம் ஆஃப் அ லேயர். இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 15% ஆஃப் அன் அடல்ட்ஸ் ஹியூமன் பாடி வெயிட். நம்மளோட ஹியூமன் பாடி வெயிட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் அதை ஆக்குப்பை பண்ணிக்குது, 15% ஸ்கின்னோட வெயிட் இருக்கும். தேர் ஆர் மெனி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கிளான்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் த ஸ்கின். மெனி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கிளான்ஸ் வந்துட்டு ஸ்கின்லேருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வரப்பட்டது. இட் எலிமினேட்ஸ் மெட்டபாலிக் வேஸ்ட் த்ரூ பர்ஸ்பிரேஷன். பர்ஸ்பிரேஷனாக இங்கே வியர்வை அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்வெட்டு தான் பர்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. ஸோ ஸ்கின் இஸ் த அவுட்டர்மோஸ்ட் கவரிங் ஆஃப் த பாடி. இட் ஸ்ட்ரெச்சஸ் ஆல் ஓவர் த பாடி இன் த ஃபார்ம் ஆஃப் அ லேயர். It accounts for 15% of an adult's human body weight. There are many structures and glands derived from the skin. It eliminates metabolic waste through a perspiration. Perspiration என்னமா வியர்வை. இது 2 mark question மார்க் பண்ணிக்கோங்க. The human body, இந்த second paragraph. The human body function normally at a temperature of about 37 degrees Celsius. இப்போ human body functions வந்து நார்மலாக எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குமா? The human body functions normally at a temperature of about 37 degrees Celsius. When it gets hot, ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா
அதிகமான வியர்வை வந்து வெளியேறிட்டே இருக்கும். ஸோ when it gets hot, sweat glands start secreting sweat glands என்ன பண்ண ஆரம்பிக்கும், நமக்கு வியர்வை அதிகமாக செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். which contains water with small amounts of other chemicals like, அதாவது நம்ம வேர்வை பார்க்கும்போது அதாவது ஒரு மாதிரி உப்பு கரிக்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போது அந்த என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா அந்த வேர்வையில் which contains water which small amount of other chemicalஸும் இருக்குது. அது என்னென்னா லைக் அமோனியா, யூரியா, lactic acid and salts, mainly sodium chloride. So the sweat passes through the pores in the skin. நமக்கு அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய துளைகள் வழியாக சின்ன சின்ன ஓட்டைகள் வழியாக ஸ்வெட் என்ன ஆகுது, வெளியேறுது. ஸோ the sweat passes through the pores in the skin and gets evaporated. அது எவாப்ரேட் ஆகிடுது. இது வந்து 2 மார்க் கொஸ்டின்மாக மார்க் பண்ணிக்கோங்க. So the human body functions normally at a temperature of about 37 degrees Celsius. When it gets hot, sweat glands start secreting sweat, which contains water with small amounts of other chemicals like ammonia, urea, lactic acid and salts, mainly sodium chloride அதில் இருக்கும். Sweat passes through the pores in the skin and gets evaporated. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிட்னிஸ். கிட்னிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட இடுப்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதாவது வெர்டிபிரல் காலம்னா நம்மளோட முதுகு எலும்பு இருக்குது இல்லைங்களா, அந்த இடுப்பு பகுதியில் இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் பின்புறம், அதாவது பின்பக்கம் டோர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பின்பக்கத்தில் 2 சைட்லேயும் வந்துட்டு பீன் ஷேப்பில் இருக்கும் கிட்னிஸ். ஸோ கிட்னிஸ் ஆர் பீன் ஷேப்டு ஆர்கன்ஸ், ரெட்டிஷ் ப்ரௌன் இன் கலர். என்ன கலரில் இருக்குமா, ரெட்டிஷ் ப்ரௌன் இன் கலரில் இருக்கும். த கிட்னிஸ் லை ஆன் எய்தர் சைட் ஆஃப் த வெர்டிபிரல் காலம் இன் த அப்டாமினல் கேவிட்டி. அப்டாமினல் கேவிட்டிங்கும் போது அது குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அடிவயிற்று பின்பக்கத்தில் இருக்கும். உங்களோட அந்த முதுகு எலும்பு வருது இல்லைங்களா, அதோட அந்த சைடில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்க முடியாது, பேக் சைடில் இருக்கும், அரேஞ்ச் ஆகிருக்கும் 2 கிட்னிஸ். ஸோ கிட்னிஸ் லை ஆன் எய்தர் சைட் ஆஃப் த வெர்டிபிரல் காலமோட 2 சைடில், வெர்டிபிரல் காலம் சென்டரில் இருக்கும், அதோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் கிட்னி அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த அப்டாமினல் கேவிட்டி அட்டாச்டு டு த டோர்சல் பாடி வால். டோர்சல்னால் பின்பக்கம், பின்புறம்னு அர்த்தம். நம்ம முதுகு இருக்கு இல்லைங்களா, பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல கீழே. ஸோ த கிட்னிஸ் லை ஆன் எய்தர் சைட் ஆஃப் த வெர்டிபிரல் காலம் இன் த அப்டாமினல் கேவிட்டி அட்டாச்டு டு த டோர்சல் பாடி வால். டோர்சல்னால் பின்புறம் அப்படின்னு அர்த்தம். த ரைட் கிட்னி இஸ் பிளேஸ்ட் லோயர் than த லெஃப்ட் கிட்னி. லெஃப்ட் கிட்னியை விட ரைட் கிட்னி வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரைட் கிட்னி இஸ் பிளேஸ்ட் லோயர் than த லெஃப்ட் கிட்னி. ஏன்னா ரைட் கிட்னிக்கு மேலே என்ன பிளேஸ் ஆகிருக்குன்னா லிவர் இருக்குது, அதாவது கல்லீரல். அது வந்து மச் ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு அர்த்தம். So the right kidney is placed lower than the left kidney as the liver takes up much space on the right side. Each kidney is about 11 cm long. ஒவ்வொரு கிட்னியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 cm லாங் இருக்கும், 5 cm வைடு, அதோட சுற்றளவுன்னு கூட சொல்லலாம், அண்ட் 3 cm திக்னஸ். அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும், 3 cm. The kidney is covered by a layer of fibrous connective tissues. எதால் ஆயிருக்குமா, the kidney வந்து எதால் கவர் ஆகிருக்கு, by a layer of fibrous connective tissue, ரீனல் கேப்சூல்ஸ். ரீனல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சிறுநீரகம் அப்படிங்கிறது. நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லைங்களா, கிட்னி அப்படிங்கிறத சிறுநீரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீனல் கேப்சூல்ஸ் அண்ட் அடிப்போஸ் கேப்சூல் அண்ட் ஃபைப்ரஸ் மெம்பரைன். இதால் ஃபுல்லாக வந்து என்னவாக இருக்குது, கிட்னிஸ் வந்து கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரீனல் கேப்சூல் அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் புக்கில் எல்லாம் கவனிங்க. ரீனல் கேப்சூல் இஸ் அ டஃப் ஃபைப்ரஸ் லேயர் surrounding the kidney and covered in a layer of perirenal fat known as the adipose capsule of kidney. அதால் கவர் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ கிட்னிஸ் புரிஞ்சுதுங்களா, என்ன எந்த இடத்துல இருக்குது, எந்த ஷேப்பில் இருக்குன்னு. ஸோ பீன் ஷேப்ட் ஆர்கன்ஸ், ரெட்டிஷ் ப்ரௌன் இன் கலர். கிட்னிஸ் லை ஆன் எய்தர் சைட் ஆஃப் த வெர்டிபிரல் காலம் இன் த அப்டாமினல் கேவிட்டி அட்டாச்டு டு த டோர்சல் பாடி வால். டோர்சல்னால் பின்புறம் அப்படின்னு அர்த்தம். The right kidney is placed lower than the left kidney. லெஃப்ட் கிட்னியை விட ரைட் கிட்னி கொஞ்சம் கீழே இறக்கமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரைட் கிட்னிக்கு மேலே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, லிவர். இட் ஆக்குபைஸ் த மச் ஸ்பேஸ் ஆன் த ரைட் சைட். ஸோ ஈச் கிட்னி இஸ் அபவுட் 11 cm லாங் இருக்கும், 5 cm வைடு இருக்கும், அண்ட் 3 cm திக்னஸ் இருக்கும். The kidney is covered by a layer of fibrous connective tissues இருக்கும், renal capsules, adipose capsule and a fibrous membrane. Internally the kidney consists of an outer dark region. அதாவது உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா கிட்னி வந்துட்டு என்ன இருக்குன்னா அவுட்டர் டார்க் ரீஜியன் இருக்கும், அதுக்கு பேர் கார்டெக்ஸ். அவுட்டர் டார்க் ரீஜியன் இருக்கும், அதுக்கு பேர் கார்டெக்ஸ். அந்த இன்னர் லைட்டர் ரீஜியனுக்கு பேர் மெடுலா.
ஸோ இன்டர்னலி த கிட்னி கன்சிஸ்ட் ஆஃப் அன் அவுட்டர் டார்க் ரீஜியன் இருக்கும், அதுக்கு பேர் கார்டெக்ஸ், அண்ட் அன் இன்னர் லைட்டர் ரீஜியன், அதுக்கு பேர் மெடுலா, த மெடுலா. போத் ஆஃப் தீஸ் ரீஜியன்ஸ் கண்டைன் யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆர் நெஃப்ரான்ஸ். இந்த நெஃப்ரான்ஸ் தான் மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இருக்கும். இதுதான் வந்துட்டு அந்த யூரின், அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய அதை வந்துட்டு ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கக்கூடியது. நமக்கு அந்த வாட்டரை வந்துட்டு அப்சார்ப் பண்ணிவிட்டு யூரியாவை வந்து எக்ஸ்பெல் பண்ணுது, யூரினை வந்து வெளியேற்றுறது எதோட வேலைன்னா இந்த நெஃப்ரானோட வேலை. போத் ஆஃப் தீஸ் ரீஜியன்ஸ் கண்டைன் யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆர் நெஃப்ரான்ஸ். ஸோ இப்போ இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதோட டயக்ராம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் அ கிட்னி. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து ரீனல் கார்டெக்ஸ், அதாவது சிறுநீரகம். அந்த கார்டெக்ஸ் அப்படிங்கிறது அந்த முனை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரீனல் பேப்பிலா, அடுத்தது ரீனல் ப்ரமிட்ஸ். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் மெடுலா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோஸ் கலரில் இப்படி வந்திருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்திருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் ரீனல் மெடுலா அப்படின்னு சொல்கிறோமா. இதை வந்து இன்னர் கார்டெக்ஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடியது டார்க் ரீஜியனில் இருக்கிறது கார்டெக்ஸ், பேப்பிலா, ரீனல் ப்ரமிட், ரீனல் காலம், ஃபைப்ரஸ் கேப்சூல், மேலே அவுட்டர் லேயரில் கவர் ஆகிருக்கிறதுக்கு பேர் ஃபைப்ரஸ் கேப்சூல். நெக்ஸ்ட் இது வந்து ரீனல் பெல்விஸ். ரீனல் பெல்விஸ்னால் சிறுநீரக இடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். ஸோ இப்போ இது பார்த்துட்டிங்களா. அடுத்தது இதுதான் வந்து யுரேட்டர். யுரேட்டர் வழியே தான் என்னது யூரின் வந்துட்டு எக்ஸ்பெல் ஆகுது, கிட்னியிலேருந்து வெளியேறுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது பார்த்துடலாம் வாங்க. ஸோ மெடுலா கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிடியூபுலர் கோனிக்கல் மாசஸ். ஸோ இன்டர்னலி என்னம்மா பார்த்தோம், டார்க் ரீஜியன் கார்டெக்ஸ், லைட்டர் ரீஜியன் மெடுலான்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஹியர் மெடுலா கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிடியூபுலர் கோனிக்கல் மாசஸ். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் இந்த ரீனல் மெடுலான்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ மெடுலா கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிடியூபுலர் கோனிக்கல் மாசஸ் இருக்குது, கால்டு மெடுலரி ப்ரமிட்ஸ். அதுக்கு பேர் மெடுலரி ப்ரமிட்ஸ் ஆர் ரீனல் ப்ரமிட்ஸ். இப்போ காமிச்சா இல்லைங்களா உங்களுக்கு, அதுதான் ரீனல் ப்ரமிட்ஸ். ஹூஸ் பேசஸ் ஆர் அட்ஜசன்ட் டு கார்டெக்ஸ். அந்த பேஸ் வந்து எப்படி இருக்குன்னா அந்த கார்டெக்ஸ்க்கு அட்ஜசன்ட் சைடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆன் த இன்னர் கான்கேவ் சைட் ஆஃப் ஈச் கிட்னி அண்ட் நாட்ச் கால்டு ஹைலம். ஹைலம் அப்படின்னு சொல்லும்போது நுழைவாயில் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயக்ராமில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஹைலம் அப்படின்னு சொல்கிறது. அதை வெளிவரக்கூடிய அந்த டியூப், வெளிவரக்கூடிய அந்த டியூபு தான் வந்து இங்கே ஹைலம் அப்படின்னு சொல்கிறாங்க. So medulla consists of a multitubular conical masses called medullary pyramids or renal pyramids whose bases are adjacent to cortex. On the inner concave side of the each kidney a notch called hilum is present through which blood vessels, அதிலிருந்து என்ன வெளியேறுதுன்னா blood vessels and nerves enter in and the urine leaves through. So medulla consists of multitubular conical masses called medullary pyramids or renal pyramids ன்னு சொல்கிறாங்கம்மா. அதோட பேஸ் வந்து எப்படி இருக்கும்னா கார்டெக்ஸ்க்கு அட்ஜசென்ட்டாக இருக்கும். ஆன் த இன்னர் கான்கேவ் சைட் ஆஃப் ஈச் கிட்னி a notch called hilum is present through which அது வழியே என்ன ஆகுதுன்னா பிளட் வெசல்ஸும் நர்வ்ஸும் வெளியேறுது. என்டர் இன் அண்ட் யூரின் லீவ்ஸ் த்ரூ த யுரேட்டர். அந்த ஹைலம் வழியாக பிளட் வெசல்ஸும் நர்வ்ஸும் உள்ளே என்ட்ராகுது அண்ட் யூரின் வந்து என்னவாகுது யுரேட்டர் வழியாக வெளியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. யுரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யுரேட்டர்ஸ் ஆர் தின் மஸ்குலர் டியூப்ஸ், ஒரு தின் மஸ்குலர் டியூப்ஸ் எமர்ஜிங் அவுட் ஃப்ரம் த ஹைலம். ஹைலம்லேருந்து வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. யூரின் என்டர்ஸ் த யுரேட்டர் ஃப்ரம் த ரீனல் பெல்விஸ் அண்ட் இஸ் கண்டக்டட் அலாங் த யுரேட்டர் பை பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ், அதாவது வேவ் லைக் மூமெண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் வால்ஸ். ஸோ இப்போ யுரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஆர் தின் மஸ்குலர் டியூப்ஸ் எமர்ஜிங் அவுட் ஃப்ரம் த ஹைலம், யூரின் என்டர்ஸ் த யுரேட்டர். யூரின் வந்து எங்கேயாது யுரேட்டர் என்டர் த யுரேட்டருக்குள்ளே போகுது ஃப்ரம் த ரீனல் பெல்விஸ்லேருந்து அண்ட் இஸ் கண்டக்டட் அலாங் த யுரேட்டர் பை பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் வால்ஸ். பெரிஸ்டால்டிக்னா வேவ் லைக் மூமெண்ட். த யுரேட்டர்ஸ் கேரி யூரின் ஃப்ரம் கிட்னி டு யூரினரி பிளாடர். கிட்னியிலேருந்து அந்த யுரேட்டர் வந்து எப்படி இருக்குன்னா இதுதான் வந்து யுரேட்டர். அந்த இதுக்கு முன்னாடி உள்ள டயக்ராமில் பார்த்தோம் யுரேட்டர், அது போய் எங்கே முடிவடையுது யூரினரி பிளாடரில். ஸோ இப்போ யுரேட்டர்ஸுங்கிறது என்னது தின் மஸ்குலர் டியூப்ஸ் எமர்ஜிங் அவுட் ஃப்ரம் ஹைலம், யூரின் என்டர்ஸ் இன்டு த யுரேட்டர் ஃப்ரம் த ரீனல் பெல்விஸ் and is conducted along the ureter by peristaltic movements of its walls. Ureters carry urine from kidney to urinary bladder. அடுத்து urinary bladder ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒரு டெம்பரரி சாக் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும்.
Urinary bladder is a sac-like structure which lies in the pelvic cavity of the abdomen. Abdomen அடிவயிற்றுக்கு மேலே pelvic cavityனா இடுப்பு குழிக்குள்ள அந்த urinary bladder இருக்குன்னு சொல்கிறாங்க. Urinary bladder is a sac-like structure which lie in the pelvic cavity of the abdomen. It stores urine temporarily. Temporary-ஆக urine வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. Last, urethra. Urethra is the membranous tube which conducts urine to the exterior. வெளியேற்றுது. urethra வந்துட்டு urine வந்து expel பண்ணுது. The urethral sphincter keep the urethra closed and opens only at the time of micturition. அதாவது urination. நம்ம urine பாஸ் பண்ணும்போது அந்த நேரத்தில் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். அதுதான் urethra. So urethra is a membranous tube which conducts urine to the exterior. The urethral sphincters keep the urethra closed and opens only at the time of micturition, that is urination. So up to this, are you clear, students? So thank you, children.